செய்தி தொடர்பாளர் கோபண்ணா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தேமுதிகவோட 10 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 5 எம்எல்ஏக்கள் விஜயகாந்த் மீது அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல விஜயகாந்த் எடுத்த முடிவு அரசியல் ரீதியாக ஒரு தற்கொலை முடிவு. அவர் சுயமாக சிந்தித்து எடுத்தாரா எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட பிரேமலதாவினுடைய பிடியிலே விஜயகாந்த் இருக்கிறார். அரசியல் ரீதியாக முடிவெடுக்கிற விஜயகாந்த் அவர்கள் சமீப காலமாக தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. குறிப்பாக அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற நோக்கம்தான் என்னுடைய ஒரே நோக்கம் என்று சொன்ன விஜயகாந்த் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியில் சேருவதாகத்தான் இருந்தார். அப்படித்தான் அவருடைய பேச்சும் செயலும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு மறைமுகமாக உதவி செய்கிற மக்கள் நல கூட்டணியிலே போய் சேர்ந்திருப்பது இது அவர் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக எதிர்ப்பு அரசியல் நடத்திய தேமுதிக, அந்த கட்சியினர், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக அடக்குமுறையை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அது விஜயகாந்த் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என்கிற அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவு வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சுயநலத்திற்காக, ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இதன் மூலமாக நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி பெறாது என்று பிரேமலதாவுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் அவர் இந்த முடிவை எடுத்தார் என்று சொன்னால் இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கிறது. ஒரு அரசியல் ஆதாயத்தை விட வேற ஏதோ ஒரு ஆதாயத்தை நோக்கித்தான் பிரேமலதா முடிவெடுத்திருக்கிறார். இந்த வகையில இந்த முடிவை தேமுதிகவினுடைய உண்மையான தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால இன்னைக்கு அதுல மிகப்பெரிய பிளவு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தேமுதிக இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவின் மூலமாக மிகப்பெரிய அரசியல்ல ஒரு பெரிய வீழ்ச்சியை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சார், தொண்டர்கள் விதிச்சுள்ள கோரிக்கையை விஜயகாந்த் அவர்கள் ஏற்பாரா? அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுல இருக்கு சார்? சமீப காலமாக நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கிற இடமே தெரியல. ஏதோ அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது வீட்டு காவலில் இருக்கிறாரா என்கிற ஒரு சந்தேகம் கூட நமக்கு ஏற்படுகிறது. ஏன்னா அவரு அரசியல் ரீதியாக அவர் எந்த கருத்தையும் சொல்லல. இன்னைக்கு பிரச்சாரத்தை கூட பிரேமலதா விஜயகாந்த் தான் செய்யறாங்க. ஆகையினால ஏதோ நமக்கு வெளியிலே தெரியவில்லையே தவிர ஏதோ பிரேமலதாவுக்கும் விஜயகாந்துக்கும் மத்தியில் ஏதோ ஒன்று நடக்கிறது. அந்த சூழல்தான் இன்றைக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், இன்றைக்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவரே இன்றைக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்களோடு மாவட்ட செயலாளரோடு வெளியே வருகிறார் என்று சொன்னால் இது சமீப காலமாக இது நீர்மூத்த நெருப்பாக இருந்தது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வெடித்திருக்கிறது. இதன் மூலமாக உண்மையான தேமுதிக தொண்டர்கள் அதிமுக ஆட்சியை அகற்றுகிற திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சேருவதுதான் இதற்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்.